அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாடு காவல்துறையில் 3 விதமான பதவிகளுக்கான இப்போ நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதாவது 2ஆம் நிலை காவலர், 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் இந்த பதவிகளுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இப்போ அவங்களுடைய டிஎன்ஏயு எஸ்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வெப்சைட் லிங்க் வந்து www.tnusrb.tn.government.in. இந்த அறிவிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா 2/2025. இந்த பதவிகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான காலக்கெடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 22/8/2025 21/9/2025 அப்ளை பண்ணிக்கணும். கடைசி தேதி வந்து 21/9/2025. இந்த கான்ஸ்டபிள் இந்த போஸ்ட்டுக்கு வந்து எப்போ உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு 9/11/2025 அப்போ எக்ஸாம் வைக்கிறாங்க. இப்போ இந்த அறிவிப்பு வந்து இந்த போலீஸ் கான்ஸ்டபிள், ஜெயில் வார்டர்ஸ், ஃபயர்மேன் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ நம்ம அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? எக்ஸாம் டேட்டு 9/11/2025. காலி பணியிடங்கள் மொத்தம் 3644 காலி பணியிடங்கள் இருக்குங்க. அதில் 2ஆம் நிலை காவலருக்கு வந்து 2833 வேக்கன்சியும், 2ஆம் நிலை சிறை காவலருக்கு 180 வேக்கன்சியும், தீயணைப்பாளருக்கு 631 வேக்கன்சியும், ஆக மொத்தம் 3644 வேக்கன்சி உங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. சரிங்களா? அடுத்து இந்த பதவிகளுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,200லேருந்து 67,100 வரைக்கும் கொடுக்கறதா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த பதவிகளுக்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th பாஸ் பண்ணவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வயது வரம்பு பொது பிரிவினர் அதாவது ஓசி கேண்டிடேட்ஸ்க்கு 18லேருந்து 26 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இவங்கெல்லாம் 18லேருந்து 28 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களா இருக்கணும். அடுத்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்கெல்லாம் 18லேருந்து 31 வயதுக்குள்ளே இருக்கணும். 3ஆம் பாலினத்தவர்கள் வந்து 18லேருந்து 31 வயதுக்குள்ளே இருக்கணும். ஆதரவற்ற விதவி வந்து 18லேருந்து 37 வயதுக்குள்ளே இருக்கலாம். அப்புறம் முன்னாள் இராணுவத்தினர் இதற்கு தேர்வுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 47 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. இந்த வயதுபடி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த காவலர் பணியிடங்களுக்கு மற்ற விவரங்கள் இதில் பார்க்கலாம். எக்ஸாம் டேட் நெருங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால முன்னாடியே படிச்சுட்டு இருக்க நண்பர்கள் தொடர்ந்து தீவிரமாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்தடுத்து நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு தயாராக ஆரம்பிச்சிருங்க. அடுத்து இதில் உங்களுக்கு எந்த முறையில் உங்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும். தேர்வு முறை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க உங்களுக்கு தமிழ் மொழி தகுதி தேர்வு வந்து 80 மதிப்பெண்ணுக்கு இருக்கும். அடுத்து முதன்மை எழுத்து தேர்வு 70 மதிப்பெண்களுக்கு இருக்கும். அப்புறம் சான்றிதழ் சரிபார்ப்பு பண்ணுவாங்க. அதுக்கடுத்து உடற்கூறு அழுத்தல் அப்படின்னு சொல்லுது, அதாவது ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குங்க. அப்புறம் உடற்கூறு தேர்வு இருக்கும். அப்புறம் உடற்திறன் போட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதுக்கு மதிப்பெண்கள் உண்டு. சிறப்பு மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. இதில் மொத்தமாக நீங்கள் வாங்கின மதிப்பெண்களை வச்சு தான் அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த முறையில் தான் உங்களை இந்த போஸ்ட்டுக்கு தேர்ந்தெடுப்பாங்க. அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. இப்போ ஒன்று நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்க எழுத்து தேர்வில் தமிழ் மொழி தகுதி தேர்வில் எப்படி என்ன சிலபஸ் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழி தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயமாகும். தேர்வானது கொள்குறி வகை வினாத்தாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி இருக்கும், என்ன டீட்டெயில்ஸுங்கிறது அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அது எவ்வளோ மதிப்பெண்களுக்கு இருக்குன்னு சொன்னோம், 80 மதிப்பெண்களுக்கு இருக்குன்னு சொன்னோம். நெக்ஸ்ட் முதன்மை எழுத்து தேர்வு வந்து உங்களுக்கு எத்தனை மதிப்பெண்களுக்குன்னா 70 மதிப்பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் பொது அறிவு வந்து 45 மதிப்பெண்களுக்கும் உளவியல் 25 மதிப்பெண்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 70 முதன்மை எழுத்து தேர்வு. ஓகேங்களா? அடுத்தடுத்து இந்த உடற்தகுதி தேர்வு இது மாதிரிலாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இந்த டெஸ்ட்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வைப்பாங்க. நோட்டிஃபிகேஷனில் உடற்தகுதி எவ்வளவு இருக்கணும், விளையாட்டு துறையில் எவ்வளோ நீங்கள் எந்தெந்த மாதிரி விளையாட்டில் பங்கு கொண்டிருக்கணும், அதோட நிகழ்வுகள் என்ன, அந்த போட்டி வைப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் என்னென்ன, அதற்கு என்ன அந்த இது அப்படிங்கிறது அவங்க டீட்டெயிலாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம். நீங்கள் அதை பார்த்துட்டு நோட்டிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு தரவாக படிச்சிருங்க.
அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு இது புரியும். நெக்ஸ்ட் இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா தேர்வு கட்டணம் 250 ரூபாய் உங்களுக்கு இருக்கும். அனைத்து விண்ணப்பதாரர்களும் இந்த 250 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கீழேயே அவங்க கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் உங்கள் ஊர் அல்லது உங்கள் மாவட்டத்திலேயே உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குங்க. எழுத்து தேர்வு நடைபெறும் மையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 46 இடங்கள் கொடுத்துருக்காங்க. 46 இடங்களில் உங்களுக்கு தமிழ்நாட்டில் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும். உங்கள் மாவட்டம் அல்லது உங்கள் அருகாமையில் இருக்க உங்கள் ஊர்லேயே எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும். இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி தமிழ்நாடு காவல்துறை கீழே இருக்க இந்த பிசி நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 3600க்கு அதிகமான காலி பணியிடங்கள் கொண்டிருக்கு. 10வது முடித்த கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக இதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இதுக்கு படிச்சுட்டு இருக்க நண்பர்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது, வேறு ஏதாச்சும் உங்களுக்கு நீங்கள் படிக்கிற சம்மந்தமாக வேறு எதுவும் தெரிஞ்சுக்கணும், இல்லை நோட்டிஃபிகேஷன்லேயே எதுவும் விஷயங்கள் உங்களுக்கு புரியாமல் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறோம். அப்ளை பண்ணுறதுக்கான டேட் உங்களுக்கு 22லேருந்து தான் ஆரம்பிக்குது. ஓகேவா? இன்றைக்கி தேதி 21. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போது அங்கேயே அவங்க அஃபிஷியல் வெப்சைட் tnusrp.tn.government.in அவங்க வெப்சைட்லேயே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் கொடுத்துடுவாங்க. அப்போ நீங்கள் அதில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. நாளைக்கு 22ஆம் தேதியிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த தகவலை இப்போ தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.